ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க தி டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 2 எபிசோடு 8 பிரேக் டவுன் தான் அந்த விடையில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? ஒரு வழியாக ஃபினாலேக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அந்த ஃபினாலேவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா தான் முடிஞ்சிட்ருக்குங்க. நல்லா இருந்துகிட்டு இருக்கு இந்த எபிசோட். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோஷர் கொடுத்து முடிச்சிருக்காங்க. போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ரொம்பவே நல்லா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன காமிச்சிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றத மொத்தம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நிறைய விஷயத்துக்கு லீட் கொடுத்துருக்காங்க. சீசன் 3 எடுத்து வரப்போது என்ன நடக்குது அப்படின்றத ஒட்டு மொத்தம் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம மேட்டும் கேரனும் சேர்ந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். எப்படின்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதில் கூட நீங்கள் பாருங்களேன், பின்னாடி வந்துட்டு நம்ம அம்மன் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோவில் வந்துட்டு இருக்குங்க. டேர்டெவில் சீரிஸ்க்குள்ளே ஒரு இந்தியன் ரெஃபரன்ஸ், இந்தியன் கடவுளில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ கோர்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரையலுமே நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுமே வந்துடுறாங்க. அண்ட் இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் போயிட்டு இருக்கு. அந்த ஹியரிங்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரனுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ கேரனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ அவங்க உள்ள அடைச்சி வச்சிருந்துருக்காங்கல்ல, அதே இடத்துல இப்போ நம்ம ஹெதர்களை என்ன கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹெதர் எழுதின ஒரு புக்கான மென் இன் மாஸ்க் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு புக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த புக்கில் அவன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்திருக்கானா, இந்த மாதிரி விஜிலண்டிஸ் எல்லாருமே அவங்களோட வெளி உலகத்துக்கு ஒரு முகத்தை காட்டுவாங்க, அவங்க தனியாக முகம் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்களே அதுதான் அவங்களோட உண்மையான முகம், வெளி உலகத்துக்கு காட்டுறது தான் போலியான முகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்குள்ளே ஸ்டேக் வச்சிருக்கிற அந்த கோவம், வெறுப்பு, ஆக்ரோஷம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டிருக்கும் போது தான் அவங்களால ஃப்ரீயாக காட்ட முடியுது. அதுதான் சிம்பிளாக விஜிலண்டிஸ். நம்ம டேர்டெவிலுக்குள்ள நம்ம மேட் மோடாக்குள்ளேயுமே அவங்க அப்பாவை கொண்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கோவம் சின்ன வயசுல இருக்குது, அந்த வெறித்தனம் இருக்குது. ஆனால் ஒரு மேட் மோடாக்கா லாயராக அதை வெளியே காட்ட முடியாது. ஆனால் இதே டேர்டெவிலாக வெளியே காட்டலாம். ஸோ அதுதான் ஒரு உண்மையான முகம். மேட் மோடாக்கா அவர் வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை தான் அவள் போலியான முகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எக்ஸாக்ட்லி இது பேட்மேனோட ஒரு கான்செப்ட்டுமே சொல்லலாம். பேட்மேனுமே அப்படி தான். அவர் பேட்மேன் தான் உண்மையான ஐடென்டிட்டி. ப்ரூஸ்வேன்ன்றது மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு போட்டிருக்க ஒரு மாஸ்க் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் கேரன் பேஜை வந்து விசாரிக்கும் போது தாக்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாஸ்க் போடாத ஒரு விஜிலண்டி அப்படின்ற மாதிரி. இது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஹெதர்கன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மாஸ்க் அவளுமே போட்டுட்ருப்பா. மாஸ்க்கை போட்டுட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அடுத்த ஃபீமேல் மியூஸாக மாறி இருந்திருப்பா. ஸோ அதுதான் அப்போ அவளோட உண்மையான முகமோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் சொல்லியிருந்திருக்கா. அண்ட் இப்போ இந்த கோர்ட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம கிங் பின்னியுமே அவர் வர வச்சுருந்துருக்காருங்க. அவருக்குமே சவனமிச்சு இங்கே வர வச்சுட்டார் போல் இருக்கு. அண்ட் அவங்க வரத்துக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கு வந்துட்டு நம்ம டேனியலை கொண்டுட்டு வந்திருப்பான். அதை வந்து பார்த்த உடனே ஆக்சுவலி நம்ம கிங் பின் லைட்டாக கொஞ்சம் ஷாக் ஆகியிருந்திருப்பாரு. அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி அதை கண்ணிலே கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் நல்லா வந்துட்டு இருக்கோம். பாவம் பயபில் அநியாயமாக செத்து போயிட்டா. அண்ட் இப்போ கோர்ட்டுக்குமே வந்துட்டார். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு. ஏதாச்சும் கோர்ட்டில் ராங்கா போகிற மாதிரி இருந்தால் இவனை நம்ம டேர்டெவில்னு வெளியே சொல்லி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் மனுஷன் உள்ளே வந்துட்டு இருக்காப்ல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே ஆக்சுவலி வந்து ஒரு ஃபேக்கான ஒரு புல்ஸையை ரெடி பண்ணி அவன் மூலமாக இங்கே ஒரு ஷூட் அவுட் நடத்தி எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா அதை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம மேட் மோடாக்கு கொள்றதுக்கு பிளான் பண்ணி அவனை ஷூட் பண்ணி எப்படியாச்சும் இதை பார்த்தீங்கன்னா அந்த கேஸை திருப்பி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு உண்மையான புல்ஸை வந்துடுறாங்க. வந்துட்டு டேய் எனக்கு கேஸ் கெச்சா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள போட்டு தட்டு அவன் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிடுவான். அண்ட் இப்போ கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரையல் போயிட்டு இருக்கு. ட்ரையலோட முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து மேட் மோடாக் தன்னை வந்துட்டு டேர்டெவில் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. லைக் நான் மேட் மோடாக் நல்லவன், நம்ம கிங் பின் நம்ம மேயரோட உயிரை நான் காப்பாற்றிருக்கேன், உங்கள் உயிரை நான் காப்பாற்றிருக்கேன்னா அப்போ நான் நல்லவன் தானே, நான் ஒரு ஹீரோ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாப்பா நீ ஹீரோ தான் அப்படின்னு அது கிங் பின் மூலமாகவே சொல்ல வச்சுட்டாப்ல. ஸோ கிங் பின்னை ஒத்துக்கிட்டாரு மேட் மோடாக் ஹீரோ தான் அப்படின்னு. மேட் மோடாக் ஹீரோனா அப்போ டேர்டெவிலுமே ஹீரோ தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக அவர் தான் இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிறிஸ்டோபர் சாவி இருக்கான்ல, அவனோட அந்த ஒரு வீடியோ ப்ரூஃபையுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ கேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கப்பலை மூழ்கடிச்சது இவன் கிடையாது, நம்ம டேர்டெவில் கிடையாது. ஆனால் அப்போ வந்து கப்பலில் தான் நாங்கள் தான் மூழ்கடிச்சோம், கிங் பின் மூலம் தான் மூழ்கடிச்சோம், இந்த நார்த்தன் ஸ்டார் அவனுக்காக தான் வெப்பன் ஸ்மகிள் பண்ணிட்டு வந்திருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே போட்டு உடச்சிட்றாங்க. அதே இடத்துல நம்ம கிங் பின்னோட அந்த விவசாயமும் எடுத்துருது. ஸோ டேர்டெவில் கப்பலை மூழ்கடிக்கலன்றது உனக்கு தெரிஞ்சு. ஸோ டேர்டெவில் நல்லவன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மேட் மோடாக்கும் நல்லவன், டேர்டெவிலுமே நல்ல காரணம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ரிவீல் பண்ணுற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதே இடத்துல நான் தான் டேர்டெவில் அப்படின்ற மாதிரி அயன்மேன் ஸ்டைலே இதை ரிவீல் பண்ணியிருப்பாரு. உண்மையிலே அது நல்லாயிருக்கும். இந்த எம்சியூக்குள்ளே சீக்ரெட் ஐடென்டிட்டி ஒரு விஷயமே கிடையாதுங்க. முக்கால்வாசி ஹீரோஸ்க்கு அவங்க ஐடென்டிட்டி நிறைய எக்ஸ்போஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் ஐடென்டிட்டியுமே வெளியே எக்ஸ்போஸ் ஆகி ஒரு வேலையை திரும்ப பழையமாக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி டேர்டெவில்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விளக்கமாரில் அடிச்சு சொத்தி விட்டுருவாரு. ஏற்கனவே ஒரு டைமுக்கே மல்டிவர்ஸ் கிராக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்போ கோர்ட்டில் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் தான் டேர்டெவில்ன்றதையும் எப்படியோ அவர் ரிவீல் பண்ணிட்டாப்ல. ரிவீல் பண்ணி அந்த ஒரு ஷோகேஸ் பண்ணுவார். அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். அண்ட் எப்படியா கேரன் பேஜை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விடுவிச்சிட்டாங்க. அண்ட் வெளியே வந்து கவர்னர் பார்த்தீங்கன்னா இப்போ மேயருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்ருக்காரு. ஒழுங்காக உன் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு, உன் உசுருக்கு ஆபத்து வராமல் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டு தான் போயிட்டுருக்காங்க. கோர்ட் ஹவுஸ் கரெக்டாக வெளியே வரும்போது புல்ஸை அவங்க ஷூட் பண்ண சொல்லும்போது சாரிப்பா இது தப்பான புல்ஸை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்க. அதே இடத்துல பக்கியுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதில் மாட்டிக்கிறான்.
புல்ஸே அவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்னைப்பர் மிஸ் பண்ணுவானா பக்கை அவன் ஷூட் பண்ணிடுறான். ஸோ பக்கை ஷூட் பண்ணி அந்த இடத்தோட்டுமே எஸ்கேப் ஆகி ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு போயிடுறான். ஸோ இப்போ எல்லாருமே கோர்ட் ஹவுஸ்க்குள்ள தான் ஆக்சுவலி மாட்டிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஸ்டில் பார்த்தீங்கன்னா கிங்பின் வந்துட்டு இந்த ஊரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இன்னுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி கிங்பின் தான் செய்கிறதெல்லாம் நல்லது கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சுட்டு இருக்காரு. பட் அவனுக்கே தெரியாது அவன் செய்யறது போகிற தப்பு அப்படின்னு. பட் அவன் செய்கிறது பூராமே தப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேர்டெவிலோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே டேர்டெவிலோட விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா கோர்ட் ஹவுஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆன்லைனில் பிபியுமே அவள் வீடியோவை போட்டு விட்டா. வீடியோவை பார்த்தீங்கன்னா போட்டு முக சாயலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டா. லைக் கிங்பின் மாஸ்க்கை போட்டு தான் இத்தனை நாள் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தா. இப்போ அது தோல் உரிச்சு இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கிங்பின் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டஃபரிக்கெலாம் அமைஞ்சிருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். பிபியுமே பார்த்தீங்கன்னா நான் தான் இத்தனை நாள் அதை பண்ணிட்டு இருந்தேன்றதையும் வெளியே சொல்லி விட்டா. அண்ட் இப்போ கோர்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி கூட்டம் கூடிடுச்சு. ஏவிடிஎஃப் இப்போ டேர்டெவிலையும் அங்கே வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாமே கிங்பினை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே இருந்த பார்த்தீங்கன்னா ஏவிடிஎஃப்ல நம்ம பவலும் கோலும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. பவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சுடுறா அப்படின்னு சொல்ல இவங்க அப்பாவி மக்கள்ரா நான் ஏன்டா அவங்கள சொன்னோம் அப்படின்னு சொல்லி கோல் பேசிகிட்டு இருப்பாப்ல. ஸோ கோல் நம்ம போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தோம் அவர் லைட்டாக மனசு மாறுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கூட்டத்துக்குள்ள இந்த ஒருத்தனையும் அவன் கொண்டுட்டான். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெக்டர் ஹைலாவை கொண்ட விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஹெக்டர் ஹைலாவை ஏன் கொண்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு போலீஸ்காரனை கொண்டதுனால தான் கொன்னோம் அப்படின்ற மாதிரி என்ன தான் அவர் சொன்னாலும் கோலுக்கு டவுட் வந்துடுது. ஸோ அதனாலே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பவலையுமே அவரே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாப்பில். நாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே விட்டுறாங்க. அண்ட் கிங்பின்க்கு அட்டர்னி ஜெனரலுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி உன் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுறா அப்படின்னு என்ன சொன்னாலும் கிங்பின் கேட்குற மாதிரி தெரில. எத்தனை பேர் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி எதிர்த்து சண்டை போட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. அண்ட் இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹெதர் வந்து நம்ம பக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி அவனுக்கு குண்டடிப்பட்டுருக்குல அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஹெதர் வந்து அவனுக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்குது உன் கோட்டை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவனே பார்த்தீங்கன்னா கழட்டி கொடுக்குறான். அதே சமயத்தில் ஹெதர் கிட்டேயுமே கொஞ்சம் சிமிஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமே நம்ம 2 பேர் ரீசனபிள் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நச்சுன்னு அவனுக்கு கழுத்துலேயே ஒரு குத்து விடா பாருங்க. நமக்கே ஒரு மாதிரி தொண்டை கவுங்க அப்படி இருந்துட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சைக்கோவாக மாறிக்கிட்டு இருக்காம இங்கே காட்டியிருக்காங்க. உள்ள புகுந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஏவிடிஎஃப் அடிச்சு போட்டு கிங்பின் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. கிங்பின் வாங்கடா அப்படின்னு சொல்லி இறங்கி அங்கேருந்து அத்தனை ப்ரொட்டஸ்டரையுமே சிங்கிள் ஹேண்ட் மனுஷன் பார்த்தீங்கன்னா மற்றபடி போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஏவிடிஎஃப் கூட பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம டேர்டெவிலும் ஜெசிகா ஜோன்ஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அந்த ஃபைட் அப்படியே டபுள் டைம் பேரலாக காட்டியிருப்பாங்க. நல்லா இருந்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த சின்ன ஏஞ்சலாவுமே பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு ஒயிட் டைகர் போன மாதிரி எகிரி வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பா. நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கா. உனக்கு எங்கேருந்துமா இவ்வளோ தரமாக வந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. லைக் இந்த ஃபுல் சீசனில் அவளுக்குன்னு பெருசாக நம்ம கேட் டெவலப்மெண்ட் பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு இறங்கி சண்டை போட்டுட்ருக்கா. அதான் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. வெல் என்னவோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிங் பின்னும் மற்ற ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் வந்துட்டாங்க. அண்ட் அந்த கூட்டம் எல்லாமே சேர்ந்து இப்போ கிங் பின்னா அடித்து கொள்றதுக்காக போயிட்டுருக்கு. மேட் மாடாக்கு ஜெசிகா ஜோன்ஸ் தான் சேர்த்து தடுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நமக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லடா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி எப்படியோ அதை தடுத்து நிறுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் கிங் பின்னுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாப்புல. நீ இந்த ஊரை விட்டு ஒழுங்காக போயிட்டு எப்படியாவது இங்கேருந்து போய் எஸ்கே போய் தப்பிச்சு வாழ்ந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றாப்புல. என்ன தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்ட்டில் ஒத்துக்காமல் தெரிஞ்சாலும் லாஸ்ட்டில் அப்படியே கிங் பின் அதை ஒத்துக்கிட்டு இந்த முறை நான் உனக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா இதுக்கு டேர்டெவிலோட சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவில் சீசன் 3ல அவர் அந்த மாதிரி தான் ஹேண்ட் ஷேக் பண்ணி அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை அவரே மீறி இருந்திருப்பாரு. இப்போ நான் அதை மீற மாட்டேன் அதனால் உனக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மியூச்சுவலாக ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்துட்டாங்க. ஃபிஸ்க்குமே அந்த ஊரை விட்டு போயிடுறாரு. ஊருமே இப்போ பழையபடி நார்மலாக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எந்த ரெஸ்டாரண்ட் இருந்தாங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டில் இப்போ இங்கேயுமே இருக்காங்க. லைட் செட்டப்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அண்ட் அங்கேயே வெளியே போலீஸுமே வந்துடுறாங்க. நம்ம மேட் மாடாக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா என்ன தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வக்கீலாக இருந்தாலும் அவர் டேர்டெவிலாகவே இருந்திருக்காரு. ஸோ சட்டத்துக்கு புறமான சில விஷயங்களுமே அவர் பண்ணியிருந்திருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு விஜிலண்ட்டி அந்ததுமே சட்டத்துக்கு புறமானது. ஸோ அவரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லூக் கேஜ் ஒரு வழியாக ரிட்டர்ன் ஆகிட்டாப்ல. டேடிஸ் ஹோம்ன்ற மாதிரி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் பிபி இப்போ புல்லட்டினில் ஜாயின் பண்ணுவாங்கம்மா அங்கிள் இருந்த பென்யூரிக் இருந்த அதே இடத்துக்கு இப்போ அவளுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சார்ல்ஸ் வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. லுக் சொல்லியிருந்திருப்பான் எனக்கு பதிலாக அவன் வேற ஆளை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. யாரான்னு பார்த்தா நம்ம பாயிண்ட் டெக்ஸ்டரு பயவில் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ல்ஸ் அவனை விட்டுட்டு இவனை பிடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் பேரை மாற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. நான் இப்போ இத்தனை நாள் அவன் பேர் சார்ல்ஸ் தான் நினச்சிருந்திருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் பேர் ராபர்ட்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கான மில்லியன் மைலர் டிராவலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கிளப்லையுமே ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. மில்லியன் மைலர் கிளப்பில் இவன் இப்படி வந்தான் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கானோ ஒரு பொய் பேரில் ராபர்ட்சன்ன்ற பேரில் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ நம்ம பாயிண்ட் எக்ஸ்டர் கூட்டிட்டு அவன் எங்கேயோ வெளியூருக்கு போகிற மாதிரி தெரியுது. ஸோ பாயிண்ட் எக்ஸ்டர் இப்போ அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெதர் கிளன் வந்துட்டு அந்த மியூஸோட மாஸ்க்கை போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுமே மியூஸாக மாறிக்கிட்டு இருக்கா. அண்ட் அவள் கண்ணாடியை பார்க்கும்போது அவளோட ஒரிஜினல் முகம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே சொல்லியிருந்திருப்பால விஜிலண்டிஸ்லாம் வந்து அவங்க மாஸ்க் போட்டிருக்கிற முகம் தான் அவங்களோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல
அவன் என்னதான் அந்த மியூஸோட மாஸ்க்கை போட்டிருந்தாலும் கண்ணாடியில் பார்க்கும்போது அவளோட உண்மையான ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோட உண்மையான முகம், நான் இப்படி தான் மாறிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா தண்டனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த கண்ணாடி காட்டுற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ மேட் மர்டாக் ஜெயிலுக்கும் போயிட்டுருக்காரு. மொத்த ஏவிடிஎஃப் மெம்பர்ஸுமே அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே லாவை மீறி இருக்காங்க. அண்ட் இப்போ கிங் பின் வெனஸா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் தனியாக நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். லைக் அந்த பக்கம் வில்லன் அவன் பார்த்தீங்கன்னா தோத்துட்டான், பட் இவன் வெளியே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, ஆனால் அவர் ஜெயிலில் இருந்துட்டு இருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து அந்த ஜெயில் சீக்வன்ஸ் கண்டிப்பாக இது அப்படியே பிராண்ட் நியூ டேவோட தாங்க கனெக்ட் ஆகணும். பிராண்ட் நியூ டேலையுமே ஒரு ப்ரிசன் சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே நம்ம டேர்டெவில் இருக்கார்ல, ஸோ டேர்டெவிலுக்கும் நமக்கு ஸ்பைடர்மேனுக்கும் சேர்த்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாசிபிளி அந்த படத்தில் இருக்கலாம். அண்ட் ஷீலாவுமே நம்ம பார்த்துருப்போம். ஷீலா தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக அடுத்த மேயருக்கு நிற்கிற மாதிரி தெரியுது. பிராண்ட் நியூ டே ட்ரெயிலர்லையுமே நம்ம பார்த்துருப்போம். ஷீலா தான் ஸ்பைடர்மேனுக்கு நியூயார்க் சிட்டியோட கீழே கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ ஷீலா தான் அந்த ஊர் மேயராக வந்துட்டு இருக்கா. அண்ட் அவள் தாங்க இந்த ரியல் நான் சொல்ல வந்து அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து டேர்டெவில் பாங்க சீசன் 3 வேறு வரப்போகுது. அதில் வேறு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் தாடி மாதிரி வச்சுட்டு நம்ம வில்சன் ஃபேஸ்க்கு வர போகிறான். வெனஸாவோட தொடங்க சோகத்தில் மனுஷன் பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்து சுற்றிட்டு இருக்காரு போல். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.